ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆம்பிளிஃபையர் வேணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருந்தாரு. அப்புறம் வந்து என்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் போட போகிறோங்கிறத அவரே மென்ஷன் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணேன். பட் அவர் அது பட்ஜெட்டுக்குள்ளே வரல. அதனால் எப்படிலாம் காசு கட் பண்ண முடியுமோ காசு கட் பண்ணி அவரோட பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி மீட்டரே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து அந்த வி மீட்டரை கூட காசு கட் பண்ணுற விதத்தில் அதை எடுத்தாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நல்ல பவர் அவுட்புட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டெலிவரி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 18,000 அப்புறம் 20,000 கொண்டு வந்தார். ஸோ 20,000 வந்து இந்த ஆம்பிளிஃபையரை முடிச்சிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஆலன் கீ ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் வந்து மேட் பிளாக்லையும் நடுவில் வந்து கிளாசி பிளாக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து யூஎஸ்பி டைப் கிடையாது. இதில் வந்து இன்பில்ட் ரிமோட் கிட் ஃபியூடெக்கோட FT004Dங்கிற மாடலில் இன்பில்ட்டில் வந்து யூஎஸ்பியும் ப்ளூடூத்தும் வரக்கூடிய நார்மல் ரிமோட் கிட்டு. இதில் வந்து சப் வால்யூம் ஒரு பக்கம், மாஸ்டர் வால்யூம் ஒரு பக்கம். அதாவது இதுதான் என்கோடர். வால்யூம்னா பட்டனாகவும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து பனானா சாக்கெட் ஃபுல்லாகவே பண்ணி FT003யும் வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த ரிமோட் கிட்டுக்கும் FT003 லேட்டஸ்ட் வெர்ஷனும் மெர்ஜ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரை முடிச்சிருக்கோம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனானா சாக்கெட்டில் பண்ணிவிட்டு ஏசி சாக்கெட்டுக்கு ஒயர் சொருவி எடுக்கிற மாதிரியான ஒரு கனெக்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கோம், எப்படி வந்து நம்ம அதை இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல்லாத்தையும் பார்ப்போம். வாட்டேஜ் டீட்டெயில்ஸ், ஓம்ஸு, என்ன ஸ்பீக்கர் போடலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ண போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ருபீஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இது உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எல்லாமே பனானா சாக்கெட் போட்டு 2 ஃபேன் மாதிரி மாடல் போட்டு இங்கே ஏசி சாக்கெட்டில் ஏசி ஒயர் கழட்டி போடுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இங்கே RC சாக்கெட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா FT003 வெர்ஷன் 2.5 லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், 3.0 லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், 2.0 வந்து வெர்ஷனு அதை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் எடுத்தாலே ஒரு 17, 18 அந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ இதில் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். 2 டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 ஆம்பியர், இது ஒரு 8 ஆம்பியர். ஸோ இந்த 8 ஆம்பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24ல் 8, இந்த 8 ஆம்பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45ல் 8. ஸோ இது ரெண்டுக்குமே தனி பவர் சப்ளை. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000ல் 50 வோல்ட்டும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000ல் 80 வோல்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மகாராஜா 6 டிரான்சிஸ்டர் மோனோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோலோடு வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேன் கண்ட்ரோலோடு வரக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் வந்து ஹீட் ஆனால் மட்டும் ஃபேன் ஓடுற மாதிரியான செட்டப்புக்காக அதை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட் கிட்டோட பாட்டமு, இது ரிமோட் கிட்டோட டாப் கிட்டு. யூஸ் பண்ணியிருக்க சப்ரி வந்து கிருஷ்ணா ஆடியோஸோட சப்ரி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். பக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் தேவையானதுக்கு, அதாவது ஃபேனுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா FT003க்கு தேவையான பக் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய சிக்னல், இதில் வந்து ஹீட் சென்சிங் யூனிட் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த போர்டு ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24ல் 8 ஆம்பியர் போட்டு பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 200-230 வாட்ஸ் வரும். ஸோ 230 வாட்ஸ் வரும். ஒரு சேனலுக்கு 60 to 70 வாட்ஸ் வரும். 8 இன்ச் வரைக்கும் தாராளமாக ரன் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதில் நல்ல ஒரு 5 சேனலுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஃபெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45-040ல் 8 ஆம்பியர், 300 to 350 வாட்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த 300 வாட்ஸில் நீங்கள் தாராளமாக JBLல 1500 வாட்ஸு 325 வாட்ஸ் RMSன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சப்வூஃபரை தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம். அவ்வளோ குவாலிட்டியான பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பல வேறு வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தாருன்னா,
எனக்கு வந்து ஒரு 17,000 15,000 16,000 வலை எனக்கு வேணும், எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேணும், லைக் வந்து ஜேபிஎல் சப்பு தான் நான் போட போகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஜேபிஎல் சப்பு போகணுன்னா நீங்கள் மினிமமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக போட்டு ஒரு 6 ஃபெட் எது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதே தான் பவர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை ஒத்துக்கிட்டு இதை பண்ண சொன்னார். அதனால் வந்து நம்ம நீட்டாக வந்து இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம். அதாவது 6 ஃபெட் போட்டே நம்ம வந்து அதை தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அது இல்லாமல் ஃபேன் கண்ட்ரோல் போர்டும் போட்டு நீட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போ, நல்ல ஒரு பேக்கேஜ், ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையர். அதாவது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மர், காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நல்ல தெளிவாக பேஸும் நல்ல தெளிவாக ஆடியோ வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையரு. இதை வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஜேபிஎல் போடுறவங்க, நான் மற்றெல்லாம் சின்னதாக ஆரஞ்சு தான் போட்டிருக்கேன், சப்பு மட்டும் நான் ஜேபிஎல் போட போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து சூப்பராக சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 6 ஃபெட்டுங்கும் போது உங்களுக்கு 300 வாட்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஸ் கிடைக்கும் போது நல்ல ஜேபிஎலுக்கு பவர் இருக்கும். அந்த ஜேபிஎல் பாடும் போது இந்த 4 ஃபெட்டில் பாடும்போது ஓரளவுக்கு மேலே சவுண்ட் வைக்கும்போது உதறது பார்த்தீங்களா, அந்த இஷ்யூலாம் இந்த 6 ஃபெட்டில் வராது, உங்களுக்கு இந்த செட்டப்பில் வராது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த ஃபெட்டுக்கான பவர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 45ல் 8 ஆம்பியருங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸ் அவுட்புட் கிடைக்கும், நல்ல தெளிவான ஒரு பேஸ் கிடைக்கும், நல்ல ஒரு உதறாமல் ஒரு குவாலிட்டியான பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணுறது. அதாவது 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தனித்தனியாக பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்து அதோட அவுட்புட் குறையாத இருக்கணுங்கிறதுக்காக நீட்டாக பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 10,000. அதாவது இந்த மாதிரி போட்டதுக்காக நம்ம வந்து ரேட் குறைக்கணுங்கிறதுக்காக வந்து 5,000 போடுறது, அப்புறம் வந்து மெட்டல் டயோடு இல்லாமல் சாதாரண 6 ஆம்பியர் டயோடு போடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம். எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை பார்த்துட்டு இன்னும் நிறையா ஆர்டர் எனக்கு வந்து நான் சொல்கிறேங்க அப்படின்னாரு. பட் எங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது, எனக்கு இந்த ஆம்பிளிஃபையர் கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட் முதல் கொண்டு எல்லாமே தெளிவான ஒரு இது போட்டு பண்ணியாச்சுங்க. ஸோ ஈவன் ஸ்லீவிங் கூட விடாமல் எல்லாமே பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணா ஆடியோஸை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி சிறந்த முறையில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதில் இன்னும் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி சூப்பராக உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.